அண்மை செய்தி. சென்னை கிண்டியில் உள்ள அம்மா உணவகத்தில் பரிமாறப்பட்ட உணவில் பூச்சிகள் மிதந்ததால் பயனாளிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது தொடர்பான வீடியோ வெளியாகியிருக்கிறது. சென்னையில் பல மக்கள் இன்னும் அம்மா உணவகத்தையே நம்பி வாழும் நிலையில் ஆரோக்கியமற்ற சுகாதாரமற்ற உணவு வழங்கப்படுவதாக பயனாளர்கள் குற்றச்சாட்டினை எழுப்பியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையில் பலதரப்பு மக்களும் இன்னும் அம்மா உணவகத்தையே நம்பி வாழுகின்ற நிலையிலும் அம்மா உணவகங்களில் ஆரோக்கியமற்ற உணவு வழங்குவதாக பயனாளர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். உணவில் பூச்சி புழுக்கள் இருக்கும் வீடியோக்களும் வெளியாகி இருக்கின்றன. சென்னை கிண்டியில் உள்ள அம்மா உணவகத்தில் பரிமாறப்பட்ட உணவில் பூச்சிகள் மிதந்ததால் பயனாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது தொடர்பான வீடியோவும் தற்பொழுது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் தாரணி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் தாரணி. ஏழை எளிய மக்களின் பசியை போக்குவதற்காக புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு உன்னதமான திட்டம் அம்மா உணவகம். அதனை நம்பி பல்வேறு மக்களும் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சுகாதாரமற்ற உணவுகள் பரிமாறப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் சிகாமணி. ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கும் திட்டமாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் தொடங்கப்பட்ட திட்டம்தான் அம்மா உணவகம் திட்டம். ஆனால் தற்பொழுது அந்த அம்மா உணவகம் திட்டம் மிகவும் தரமற்ற முறையில் செயல்பட்டு வருவது மக்களுக்கு வேதனையையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்துகிறது. சென்னை கிண்டி 5 பர்லாங் சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் இன்று வழங்கப்பட்ட பொங்கல் மற்றும் சாம்பார் ஆகியவற்றில் பூச்சிகளும் புழுக்களும் மிதக்கும் வீடியோவானது நமக்கு கிடைத்திருக்கிறது. இங்கு பரிமாறப்பட்டு வழங்கும் பூச்சிகள் மிதக்கும் வீடியோ கிடைத்திருப்பது மிக பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதிலுமே வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கும் பல மக்கள், வயதானவர்கள் என நிறைய பேர் அம்மா உணவகத்தையே நம்பி இருக்கின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது தரமற்ற உணவுகளை அம்மா உணவகத்தில் பரிமாறப்பட்டு வருவது மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தி இருக்கிறது. பூச்சிகள் மிதக்கும் இந்த காட்சியானது அப்பகுதி மக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இந்த அம்மா உணவகத்தில் இட்லி மற்றும் பொங்கலுக்கு வெறும் சாம்பார் மட்டுமே வழங்கப்பட்டதை கேள்வியாக கேட்டபொழுது, அங்கு இருக்கும் பணியாளர்களிடம் நம்ம கேள்வி கேட்டபொழுது, அங்கு உள்ள மேற்பார்வை அதிகாரி துணை உணவுகள், அதாவது சட்னி போன்ற துணை உணவுகள் எதுவுமே வழங்க வேண்டாம் எனவும் சாம்பார் மட்டுமே செய்ய சொன்னதாகவும் அங்கு பணி செய்யும் பணியாட்கள் நம்மிடம் கூறிய வீடியோவும் நம்மிடம் கிடைத்திருக்கிறது. அதாவது காலை உணவுக்கு சட்னி வகைகளும் மதிய உணவுக்கு பொரியல், அப்பளம் போன்ற உணவுகளை சமைக்க வேண்டாம் என மேற்பார்வை அதிகாரி கூறியதாக கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கை எதனால் எடுக்கப்பட்டது என்பது குறித்து எந்த தகவலும் இல்லை. எரிவாயு தட்டுப்பாட்டால் இந்த இது எடுக்கப்பட்டதா இல்லை, இந்த முறை எதற்காக மேற்பார்வை அதிகாரி துணை உணவுகள் எதையும் செய்ய வேண்டாம் என கொண்டு வந்தார்கள் என்று எந்த தகவலும் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அங்கு வேலை பார்க்கும் பணியாளர்கள் மேற்பார்வை அதிகாரி துணை உணவுகள் எதுவும் வழங்கப்பட வேண்டாம் என கூறியதாக கூறப்படுகிறது. மேலும் அதாவது குறைந்த அளவிலான உணவுகளே வழங்கப்படுகின்றன. துணை உணவுகள் எதுவும் இல்லாமல் 1-2 உணவுகள் மட்டுமே வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த உணவுகளும் தரமற்ற முறையில் பூச்சிகள் புழுக்கள் மிதக்கும் உணவாக இருப்பது மக்களிடையே மிகவும் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தி இருக்கிறது. சிகாமணி, அம்மா உணவகத்தில் பரிமாறப்பட்ட உணவில் பூச்சி வண்டு இருந்தது வாடிக்கையாளர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி தாரணி.